ஸ்ரீ ரேவா காண்டம் 11ஆம் அத்தியாயம். நர்மதை நதியின் பெருமை. யுதிஷ்டிர மன்னர் கூறினார், இந்த நதி யுகத்தின் முடிவிலும் அழியாமல் இருப்பதால் இது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது மற்றும் மிகுந்த புண்ணியம் அளிக்கக்கூடியதாகவும் இருப்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. எனவே தியானம், வழிபாடு மற்றும் புனித நீராடுவதில் பேரார்வம் கொண்ட சிறந்த முனிவர்களால் இது சரணடையப்படுவதற்கு மிகவும் தகுதியானதாகும். புனித சடங்குகளில் தீவிரமாக இருந்த முனிவர்கள் அந்த நதியை சரணடைந்து முக்தி அடைந்தனர். வேத வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டு முனிவர்களால் உருவாக்கப்பட்ட விதிகள் மற்றும் அனுஷ்டானங்கள் முக்திக்கு வழிவகுக்கின்றன என்பதை உங்கள் கூற்றிலிருந்து நான் புரிந்து கொண்டேன். பல்வேறு வகையான அனுஷ்டானங்கள் தேவர்களின் தலைவனை வழிபடுவதோடு சேர்ந்து கலியுகத்தில் குற்றங்களிலிருந்து அவர்களை விடுவிக்கின்றன. அவர்கள் 12, 10, 8, 6, 4 அல்லது 3 ஆண்டுகள் அல்லது மாதங்களில் கூட முக்தி அடையலாம். சந்தேகமின்றி தேவர்களில் சிறந்தவரான பிரம்மதேவரையோ அல்லது பிரபஞ்சத்தின் குருவான கேசவனையோ வழிபடுபவர் எல்லா பாவங்களையும் நீக்குகிறார். பாவமற்றவரே, இவை அனைத்தையும் விரிவாக கூறுங்கள். எல்லா உயிரினங்களும் உலக வாழ்க்கையின் அடர்ந்த சேற்றில் ஆழமாக மூழ்கியுள்ளன. அவர்கள் எவ்வாறு சுவர்க்கத்தை அடைகிறார்கள்? இதுவே என் சந்தேகம். தயை கூர்ந்து அதனை தெளிவுபடுத்துங்கள். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், பல பிறவிகளுக்கு பின்னர் மனித பிறவி கிடைக்கிறது. மிகுந்த சிரமத்திற்கு பின்னர் சங்கரனாரிடம் பக்தி உண்டாகிறது. இந்த நிலை தீர்த்தங்கள், தானங்கள், விரதங்கள், யாகங்கள், தேவர்கள் மற்றும் பிராமணர்களை வழிபடுவது மற்றும் மிகுந்த நம்பிக்கையின் மூலம் சாத்தியமாகிறது. மன்னா, எனவே புனித சடங்குகளை விரும்பும் மனிதர்களால் நம்பிக்கை பேணப்பட வேண்டும். ஈஸ்வரனாரும் ஸ்ரத்தையுடன் நம்பிக்கையின் மூலம் அடையக்கூடியவர். எனவே நம்பிக்கை சிறப்பான முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இல்லையெனில் ஸ்ரத்தை இல்லாமல் இருந்தால் எல்லாம் பயனற்றது. பரதகுல தோன்றலே, எனவே ருத்ர பரமேஷ்டியிடம் பக்தியை சரணடைய கொண்டவர்களின் வாழ்க்கை மட்டுமே பயனுள்ளது. பக்தி 3 வகைப்படும், அதாவது சாத்வீக, ராஜச மற்றும் தாமச. மேலும் எல்லா மக்களுக்கும் கிடைக்கும் பலனும் 3 வகைப்படும். மனிதர்கள் தங்கள் கர்மங்களின் விளைவாக மீண்டும் மீண்டும் பிறக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான பிறவிகளுக்கு பின்னர் பாவ செயல்கள் அழிக்கப்படும் போது ஞானமுள்ள தெய்வ பக்தர்களுக்கு 3 தெய்வங்களின் மீது பக்தி உண்டாகிறது. ஈசானனின் அருளால் அதன் பிறகு சந்தேகமின்றி முக்தி அடையப்படுகிறது. நர்மதை நதிக்கரையை அடைந்து வேதங்களின் வழியை பின்பற்றும் அந்த சிறந்த பிராமணர்கள் சந்தேகமின்றி மிக உயர்ந்த இலக்கை அடைகிறார்கள். நர்மதை நதிக்கரையை அடைந்து 3 வேதங்களில் கூறப்பட்ட வழியை ஆர்வத்துடன் பின்பற்றும் அந்த சிறந்த பிராமணர்கள் மிக உயர்ந்த இலக்கை அடைகிறார்கள். ஒருமுகப்பட்ட மனம் கொண்டவர்களும் அழியாத சிவனை ஆர்வத்துடன் வழிபடுபவர்களும் ஆன்மீக முன்னேற்றத்தை விரைவாக அடைகிறார்கள். உடலெடுத்த உயிர்கள் நர்மதை நதிக்கரையை தவிர மற்ற இடங்களில் நீண்ட காலத்திற்கு பின்னர் ஆன்மீக முன்னேற்றத்தை அடைகின்றன. ஆனால் இங்கு ஆன்மீக முன்னேற்றம் விரைவாக அடையப்படுகிறது. சாங்கியம், ஞான மார்க்கம் அறிந்த மனிதர்கள் 6 ஆண்டுகளில் சித்தியை அடைகிறார்கள். அறிவில் சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களும் அதற்கு முன்பே முன்னேற்றம் அடைகிறார்கள். ஆறுகள் கடலில் கலப்பதைப் போல யோகத்தை அறிந்தவர்களும் பயிற்சி செய்பவர்களும் கல்பத்தின் முடிவில் மாகேஸ்வர யோகத்தில் ஒன்றி விடுகிறார்கள். எல்லா யோகங்களிலும் மாகேஸ்வர யோகமே மிகச் சிறந்தது. அதை சார்ந்து பாவ பிறவிகளை எடுத்தவர்களும் கூட நதிக்கரையில் சிவனாரை வழிபடுவதன் மூலம் மறுபிறவிகளை தவிர்த்து விடுகிறார்கள். இந்த வகையான முன்னேற்றத்தை அடைவது மிகவும் கடினம். இது எல்லா பாவங்களையும் அளிக்கிறது. ரேவாவை, நர்மதை நதியை சார்ந்தது, எல்லா உயிரினங்களும் விரைவாக முக்தி அடைகின்றன. அவர்கள் பாவ பிறவிகளை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நர்மதை நதிக்கரையில் சிவனை வழிபடுவதன் மூலம் அவர்கள் எந்த பிறவிகளிலும் மீண்டும் பிறப்பதில்லை. இந்த இலக்கை அடைவது கடினம். அவள் எல்லா பாவங்களையும் அழிக்கிறாள். ரேவாவை சார்ந்த பிறகு உயிரினங்கள் சம்சாரத்திலிருந்து விடுபடுகின்றன. எனவே ஒருவர் வழக்கமாக புனித நீராடி திருநீர் பூசிக்கொள்ள வேண்டும். நர்மதை நதிக்கரையை அடைவதன் மூலம் ஒருவர் விரைவாக சித்தியை அடைவார்.
ஒருவர் அமைதியுடனும் மரியாதையுடனும் ஒரு நாளைக்கு 3 முறை லிங்கத்தை வழிபட்டால் அவர் எல்லா நோய்களிலிருந்தும் விடுபட்டு மிக உயர்ந்த இலக்கை அடைவார். அவர் பாவியாக இருந்தாலும் 6 மாதங்களில் சித்தியை அடைவார். மனதில் மிகுந்த தூய்மை கொண்டவர்கள் 3 மாதங்களில் சித்தியை அடைகிறார்கள். சூரியனின் கதிர்களால் தீண்டப்பட்ட பனி மலையின் உச்சியிலிருந்து சிதறி மறைந்து போவது போல புனித விபூதியின் ஒளிமயமான துகள்களால் தீண்டப்படும் பாவமும் அழிக்கப்படுகிறது. மந்திரங்களால் சக்தி ஊட்டப்பட்ட புனித விபூதியால் தெளிக்கப்பட்ட ருத்ரனிடம் பக்தி கொண்ட அந்த பிராமணர்கள் சத்யோஜாதம் முதலிய மந்திரங்கள் அசுத்தங்கள் இன்றி சூரியனைப் போல பிரகாசிக்கின்றன. கருடனுக்கு பயந்த பாம்புகள் அழிவது போல சாம்பலால் தெளிக்கப்பட்ட பாவங்களும் அழிகின்றன. நர்மதை நதி நீரால் புனிதப்படுத்தப்பட்ட திருநீற்றை தங்கள் மீது பூசிக்கொள்பவர்கள் பெரும் பாவ கூட்டங்களிலிருந்து உடனடியாக விடுபடுகிறார்கள். இதில் ஐயமில்லை. சூத்திரர்களின் உணவை உட்கொள்ளாமல் விதிக்கப்பட்ட முறையில் பக்தி ஸ்ரத்தையுடன் பாசுபத விரதத்தை கடைபிடிப்பவர்கள் மிக உயர்ந்த இலக்கை அடைகிறார்கள். பிராமணரின் உணவு அமிர்தம் என கருதப்படுகிறது. சத்திரியனின் உணவு பால் என்று கூறப்படுகிறது. வைசியனின் உணவு வெறும் உணவு மற்றும் சூத்திரனின் உணவு இரத்தம் என்று பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. சூத்திரனின் உணவையும் பானத்தையும் உட்கொண்ட பின்னர் இறக்கும் அந்த சிறந்த பிராமணர்கள் தவம் மற்றும் அறிவை இழந்து காகங்களாகவும் கழுகுகளாகவும் பிறக்கிறார்கள். மனிதர்களின் பாவச் செயல் அவர்களின் உணவை அடிப்படையாக கொண்டது. ஒருவன் மற்றவரின் உணவை உட்கொண்டால் அவன் அவனுடைய பாவத்தையும் சேர்த்து எடுத்துக்கொள்கிறான். துறவிகளின் புனித சடங்குகளை மேற்கொண்டிருந்த போதிலும் தவங்களை செய்வதில் உறுதியற்றவர்களாக இருப்பவர்களின் விஷயத்தில் இது இன்னும் குறிப்பாக பொருந்தும் என்றும் சங்கரர் கூறியுள்ளார். சந்தேகமின்றி அவர்கள் நரகத்திற்கு செல்கிறார்கள். இந்த வகையை சேர்ந்த பிராமணர்கள் பாசுபத விரதத்தில் நன்கு நிலை பெற்றிருந்தால் சந்தேகமின்றி பெரும் பாவ கூட்டத்தை எரித்து விடுகிறார்கள். ஒரு வஞ்சகனுடன் பழகி பேராசையால் பீடிக்கப்பட்டவர்களுடன் பேசவோ அல்லது தொடர்பு வைத்து கொள்ளவோ கூடாது. நல்லவர்களின் கூட்டத்தில் சேர்ந்து கொள்ளலாகாது என்று ஸ்ருதி வலியுறுத்துகிறது. சிலர் தங்கள் பெற்றோர்கள் செய்த தவறுகளால் அழிந்து போகிறார்கள். மற்றவர்கள் தங்கள் சொந்த செயல்களின் விளைவாக அழிந்து போகிறார்கள். இன்னும் சிலர் அறிவினால் பிறக்கும் அகங்காரம் மற்றும் தற்பெருமையால் அழிந்து போகிறார்கள். ஸ்மிருதிகளின் கட்டளைகளால் விளக்கப்பட்டிருந்தும் சங்கரனாரின் புனித சடங்கை பின்பற்றுபவர்கள் துன்பத்தை அனுபவித்தாலும் உரிய காலத்தில் மிக உயர்ந்த இலக்கை அடைகிறார்கள். முட்டாள்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள், பெருகி வரும் பாசாங்குத்தனம் கொண்டவர்கள், தீய ஆன்மாக்கள் மற்றும் ஒரு கெட்ட சித்தாந்தத்தை மகிமைப்படுத்துபவர்கள் சித்தியை அடைவதில்லை. சங்கர விரதத்தை கடைபிடித்து தீர்த்த யாத்திரையின் சடங்குகளை செய்வதில் பெரும் பாக்கியம் பெற்றவர்களும் பேராசை கொண்டவர்களாக இருந்தால் சந்தேகமின்றி இந்த கருப்பைகளில் பிறப்பார்கள். தீர்த்தங்களாலும் தானங்களாலும் தீய செயல்கள் தணிக்கப்படுவதில்லை. ஆனால் கவனக்குறைவாலோ அறியாமையாலோ செய்யப்பட்ட பாவங்கள் கரைந்து விடுகின்றன. இதை அறிந்த பிறகு அனைத்து பிராமணர்களும் மதத்தின் கட்டளைகளின்படி செயல்பட வேண்டும். அவர்கள் மகா பிரம்மத்தை வேத பகுதிகளை அடிக்கடி மெல்லிய குரலில் உச்சரிக்க வேண்டும். உயர்ந்த வடிவமான விருஷபாக்ஷ பெண்களுடன் சிவனார் தொடர்புடைய பகுதிகளையும் ருத்ர மந்திரங்களையும் உச்சரிப்பவன் உலகப்பற்றை தவிர்த்தால் 6 மாதங்களுக்குள் ஈசானனை நேரில் காண்கிறான். முழுமையான தன்னடக்கத்துடன் நர்மதை நதிக்கரையில் சம்ஹிதைகளை 10 முறை பாராயணம் செய்பவன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவான். நர்மதை நதிக்கரையில் ஒரு சிவலிங்கத்தின் முன் சிவனை குறித்ததோ அல்லது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை குறித்ததோ ஆன புராண சம்ஹிதையை படிப்பவன் சிவனாருடன் ஒன்றி விடுகிறான். அனைத்து உயிரினங்களும் அழியும் வரை அவன் ஸ்வர்கலோகத்தில் மதிக்கப்படுகிறான். இந்த நந்தி கீதை முன்பு நந்தியால் உலக வாழ்க்கையின் துன்பங்களை போக்குவதற்காக உரைக்கப்பட்டது. அவன் இதனை தேவ முனிவர்கள், சித்தர்கள் மற்றும் கந்தர்வர்கள் சபையில் ஒரு சிவாலயத்தில் உரைத்தார். அரசனே, இந்த அற்புதமான நந்தி கீதையை முழு மன ஒருமைப்பாட்டுடன் கேட்பீராக.
இது புண்ணியம் தரக்கூடியது. இது ஸ்வர்க்க இன்பங்களையும் முக்தியையும் அளிக்கிறது. இது உலக வாழ்க்கையின் அச்சத்தை அளிக்கிறது. உலக துன்பங்களால் ஒவ்வொரு அடியிலும் வருந்தும் மக்களே, உலக வாழ்வின் ஆழமான படுகுழியிலிருந்து தப்பிக்க விரும்பினால், உங்களால் செய்யப்பட்ட கர்மங்களின் பல்வேறு பந்தங்களால் கட்டுண்ட மக்களே, உங்கள் சொந்த மகிழ்ச்சிக்காக நான் கூறும் இந்த நன்மை பயக்கும் விஷயத்தை கேளுங்கள். தேவேந்திரனே, வளைந்த பாதையில் செல்ல வேண்டாம். யமனாரே, என்னை சித்திரவதை செய்ய வேண்டாம். பிரச்சேதசர்களே, வருணனே, தமது மனதை கட்டுப்படுத்துவாய். வித்தபனே, அதாவது குபேரனே, பேராசையை துறப்பாயாக. உலக வாழ்வென்னும் கடலின் அலைகளில் ஏற்ற இறக்கங்களால் நீங்கள் சோர்வடைந்து வெறுப்படைந்திருந்தால், உங்கள் முழு செல்வத்தையும் துன்புற்ற மற்றும் ஆதரவற்ற மக்களுக்கும் சிறந்த குணாதிசயங்கள் கொண்ட மக்களுக்கும் விநியோகியுங்கள். பிறப்பால் வெறுப்படைந்து மரணத்திற்கு அஞ்சி கர்மம் போன்றவற்றால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தாலும், யமம், கட்டுப்பாடுகள், நியமம், ஒழுக்கங்கள் போன்றவற்றிலிருந்து வழுவாத மனிதனை சூலாயுதம் ஏந்திய புனிதமான இறைவன் பாதுகாக்கிறார். கீனாச்சனே, மரணதேவனே, அகங்காரம் கொள்ள வேண்டாம். சர்வனையே, சிவபெருமானையே சரணடைந்த ஒரு உயிரினத்திற்கு தாம் தீங்கு விளைவித்தால் தாம் கேலிக்குள்ளாவாய். அதுவே உனக்கு அடைக்கலமாக இருக்கும். சிவனார் மற்றும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் பக்தி கொண்ட மனிதர்களுக்கு எது அச்சத்தை ஏற்படுத்த முடியும்? பயங்கரமான காலன் ஒரு குழந்தையே. மிருத்யு, மரணதேவன் யார்? இழிவான யமன் யார்? அவர்கள் அற்பமானவர்கள். உலக வாழ்வின் சுமையால் துன்புற்ற ஆனால் ரேவா நதிக்கரையில் வழக்கமாக வசிக்கும் உயிரினத்திற்கு பர்கனும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் சிவனாரும் உலக வாழ்வின் அச்சத்தை அளிப்பவர்கள் ஆவர். பரிதாபத்திற்குரியவரை, ஞானத்தையும் முக்தியையும் விரும்பினால் சிவனாரை சரணடைவாய். சிவனை தியானிப்பாய். சிவனாரை போற்றுவாய். சிவனை வழிபடுவாய். சிவனாரை வணங்குவாய். பஞ்சானனின் பாசுபத மார்க்கத்தின் சாஸ்திர நூலை ஓதுவாய். பஞ்சாட்சர மந்திரத்தை, நமச்சிவாய அவற்றை ஜபம் செய்வாய். தாரக மந்திரத்தை, ராமநாமத்தை தியானிப்பாய். 5 அங்கங்களை கொண்டவரான பெரும் பஞ்சானரை, சிவனாரை வழிபடுங்கள். இயற்கையின் பன்முகத்தன்மையால் வேறுபடுத்தப்பட்ட அந்த சடங்குகளின் வரிசைகள் எம்மாத்திரம். புகழ்பெற்ற பஞ்சானனராகிய சிவனார் பிரத்யேகமாக வழிபடப்படும் போது அவற்றால் என்ன பயன்? நம்பிக்கை மற்றும் பக்தியின் நறுமணத்துடன் பஞ்சானனராகிய இறைவனை, சிங்கத்தை சரணடைந்தால் உலகியல் வாழ்வாகி யானையின் நம்பிக்கையூட்டும் வெறி பிடித்த முழக்க ஒலிகளால் என்ன பயன்? அறிவற்ற மயங்கியவனே, கர்மங்களின் பயனற்ற தன்மையை கண்ட பிறகும் ஏன் வருந்துகிறாய்? பயத்தை போக்கும் பவானியின் கணவரான பீமரின் பயங்கரமானவரின் நாமத்தை ஜபிக்கவும். மயங்கியவனே, தேவர்களின் தலைவரும் ஸ்வர்க்க இன்பங்களையும் முக்தியையும் அருள்பவரும் நர்மதை நதியின் கரையில் உறைபவரும் எண்ணற்ற துன்பங்களை அளிப்பவருமான பார்கவரை சரணடைவாயாக. மயங்கியவனே, தேவ நதியால் கூட வழிபட தகுந்ததும் அதன் கரைகளில் ஹரனும் ஹரியும் வீற்றிருப்பதும் ஆன ரேவாவை விட்டுவிட்டு ஒரு பைத்தியக்காரனை போலவோ அல்லது உணர்ச்சி அற்றவனை போலவோ ஏன் தொலைதூர திசைகளுக்கு செல்கிறாய்? புண்ணியமான ரேவாவின் நீரை சரணடைவாய். நித்தியமான ருத்திரரை வழிபடுவாய். 5 எழுத்து மந்திரத்தை, நமச்சிவாய மந்திரத்தை ஜபித்து விரும்பிய உலகிற்கு செல்வாய். மோட்சத்திற்கான எண்ணற்ற வழிகளை பின்பற்றி ஏன் உன் உடலை நீயே வருத்தி கொள்கிறாய்? ரேவாவை சரணடைவாய். சிவனாரை அடைந்த பின்னர் மிக சிறந்த உலகத்தை எளிதில் அடையலாம். கைலாசத்திற்கு சென்று திக்கு பாலகர்களை சந்தித்த பிறகு நந்தி தேவர் இந்த விதமான சிவபெருமான் முன்னிலையில் பாடியது இப்போது உங்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. மார்க்கண்டேய முனிவர் கூறினார், எவன் எப்போதும் புண்ணிய சடங்குகளை பாதுகாத்து நர்மதை நதிக்கரையை அடைந்து புனித நீராடல் மற்றும் தானத்தில் ஈடுபடுகிறானோ அவன் எல்லா பாவங்களில் இருந்தும் விடுபடுகிறான். ஒருவன் விதிமுறைகளை புறக்கணித்து 100 ஆண்டுகள் எல்லா வேதங்களையும் ஓதலாம் அல்லது திரையம்பகம், யஜாமகை போன்ற மிருத்யுஞ்சய மந்திரத்தை ஜபிக்கலாம் அல்லது குணங்களில் புண்ணியங்களில் அதைவிட சிறந்ததாகவும் இருக்கலாம்.
எப்படி வித்து தந்தை அல்லது யோனியின் தாய் தூய்மையற்ற ஒருவன் ருத்திர மந்திரத்தின் பலனை பெறுவதில்லையோ, அப்படியே ஆயுட்காலம் அற்றவனை லாங்கல மிருத்யுஞ்சய மந்திரம் காப்பதில்லை. மிகுந்த தன்னடக்கமுள்ள ஒருவன் காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பதால் நற்குணங்களில் சிறந்தவனாகிறான். நர்மதை நதிக்கரையில் அமர்ந்து அக்னி மீலே இஷேத்வசோ அக்ன ஆயாயி மற்றும் ஷன்னோ தேவி ஆகிய மந்திரங்களை ஓதுபவன் பாவங்களிலிருந்து விடுபடுகிறான். ஒருவன் பிரம்ம யஜ்ஞம் செய்யலாம். எவன் எப்போதும் வேதங்களையும் அதன் அங்கங்கள் மற்றும் உபாங்கங்களுடன் ஒருமுகப்பட்ட மனதுடன் ஜபிக்கின்றானோ, அவன் தன்னடக்கமுள்ள ஒருவன் காயத்ரி ஜபத்தால் பலனை பெறுவதில்லை. வேத ஞானம் பெற்ற ஒரு பிராமணன் ருத்ராத்தியாயத்தை ஒருமுறை ஜபிப்பதன் மூலம் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். அவன் விஷ்ணு லோகத்தை அடைகிறான். மற்றொரு சமஸ்தானம் சூக்தம் அல்லது ஆரண்யகத்தை ஜபிப்பதன் மூலம் ஒருவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு விஷ்ணு லோகத்தை அடைகிறான். எந்த ஜபம் செய்யப்பட்டாலும் எந்த தானம் அளிக்கப்பட்டாலும் அது நர்மதை நதி கரையில் செய்யப்பட்டால் அது அழியாததாக மாறும். எவர்கள் எப்போதும் சரணடைகிறார்களோ, இத்தகைய விரதங்களை அனுசரிக்கும் நர்மதை நதி கரையில் வசிப்பவர்கள் மரணத்திற்கு பிறகு ஸ்ரீ வைஷ்ணவ லோகத்திற்கோ அல்லது அழியாத சைவ லோகத்திற்கோ செல்கிறார்கள். சிலர் சத்திய லோகத்திற்கும் மற்றவர்கள் சூரிய லோகத்திற்கும் செல்கிறார்கள். அங்கு அனைத்து உயிரினங்களும் அழியும் வரை அவர்கள் தேவ கன்னியர்களின் கூட்டத்தால் சூழப்பட்டு வாழ்கிறார்கள். இந்த உலகில் நிலைமை இப்படி இருந்தபோது மாமன்னரே, குருக்ஷேத்திரத்தின் பூர்வீக குடிகளான 10 கோடி முனிவர்கள் என்னுடன் இணைந்து நர்மதை நதிக்கரையை அடைந்தனர். பாக்கியசாலியே, அவர்கள் பழங்களையும் கிழங்குகளையும் மட்டுமே உட்கொண்டு சிவபெருமானை வழிபட்டு வந்தனர். அந்த காலம் 100 தேவ ஆண்டுகள் நீடித்தது. இது மனித கணக்கின்படி 30,000 ஆண்டுகள் ஆகும். அந்த சந்தியா காலம் முடிந்த போது சிறந்த மன்னரே, மீதமுள்ள காலம் மனித கணக்கின்படி 100 ஆண்டுகளாக இருந்தது. அப்போது மக்களை அழிக்கும் ஒரு கடும் வறட்சி ஏற்பட்டது. அதனால் அனைத்தும் கொடிய அழிவை சந்தித்தன. வேதங்களில் தேர்ச்சி பெற்று முன்னரே சித்தி அடைந்த அந்த முனிவர்களின் சக்தியால் பலன் மற்றும் விருத்திரனை கொன்ற தேவேந்திரன் மழையை பொழிவித்தான். 4 புறமும் பெருமழை பெய்து நீர்வளம் பெருகியது. அந்த மழையின் விளைவாக அவர்களின் வாழ்வாதாரம் சாத்தியமானது. பெரும் சித்தியை விரும்பிய அந்த தேவர்கள் நர்மதை நதிக்கரையில் வளரும் ஷியாமகம், இங்குதம், வில்வம் மற்றும் பிற பொருள்களை உட்கொண்டு நீண்ட காலம் கழித்தனர். மீண்டும் யுகத்தின் இறுதி காலம் நெருங்கி கலியுகத்தின் ஒரு சிறிய பகுதியை எஞ்சி இருந்தபோது அசையும் மற்றும் அசையாத உயிரினங்கள் அனைத்தும் முற்றிலும் வறண்டு போயின. வறட்சியால் பாதிக்கப்பட்டதால் பூமியின் முழு பரப்பும் மரங்கள், மூலிகைகள், புதர்கள், புற்கள் மற்றும் கொடிகள் எதுவுமின்றி வெறிச்சோடியது. அதன் பிறகு அந்த முனிவர்களில் ஆயிரக்கணக்கானோர் பசி மற்றும் தாகத்தால் துன்பமடைந்தனர். யுகத்தின் இயல்புக்கு ஏற்ப மாமன்னரே, அவர்கள் சத்துவத்தை உள்ளார்ந்த வலிமையை இகழ்ந்தனர். யுகத்தின் முடிவு நெருங்கிய போது மக்கள் ஸ்வதா என்று உச்சரிப்பதையும் ஹோமம் செய்வதையும் நிறுத்திய போது அவர்களால் என்ன செய்வது, எங்கு செல்வோம், யார் நமக்கு நமது புகலிடம்? நான் அவர்களிடம் மீண்டும் மீண்டும் கூறினேன், பயப்படாதீர்கள். இது போன்ற கால மாற்றங்கள் பலவற்றை நான் கண்டிருக்கிறேன். அவர்களை நான் நர்மதை நதிக்கரைக்கு அழைத்து சென்றேன். யுகத்தின் முடிவு நெருங்கும் போது இந்த தெய்வீக நதி ஒன்றே நமக்கு அடைக்கலம். சிறந்த பிராமணர்களே, நமக்கு வேறு புகலிடம் எதுவும் இல்லை. இதுவே அனைத்து உயிரினங்களுக்கும் தாய். சிறந்த பிராமணர்களே, நமது தாத்தாக்கள், கொள்ளு தாத்தாக்கள் மற்றும் பிற முன்னோர்கள் அனைவரும் இந்த மகா நதியை சார்ந்தே ஸ்வர்க்கம் சென்றனர். பிருகு முதல் எனது முந்தைய 7 தாத்தாக்கள், என் மனைவி தௌம்ரிணி, தூய புன்னகை கொண்ட மகா பதிவிரதையான மனஸ்பதி, என் தாய் பார்கவர்கள், ஆங்கிரசர்கள், புலஸ்தியர், புலகர், வசிஷ்டர், ஆத்ரேயர், காஷ்யபர் மற்றும் விரதங்களையும் அனுஷ்டானங்களையும் கடைபிடித்த 100,000கணக்கான மற்ற மகா புகழ் பெற்றவர்கள் இங்கு சித்தி அடைந்தனர். ஆகையால் மிகவும் மதிக்கத்தக்க இந்த நதியை ஒருபோதும் கைவிடலாகாது. வேறு எந்த நதியும் 3 உலகங்களின் பலனை தர வல்லது அல்ல.
நர்மதை கரையில் வசிப்பவர்கள் பல இருமைகளிலிருந்தும் பரஸ்பர முரண்பட்ட விஷயங்கள் அவற்றிலிருந்தும் மற்றும் பசி தாகம் போன்ற பெரும் பயத்திலிருந்தும் உடனடியாக விடுபடுகிறார்கள். எனவே இந்த உலகிலும் அதற்கு பின்னரும் பெரும் நன்மையை விரும்புபவர்கள் இந்த சிறந்த நதியை எல்லா முயற்சிகளுடனும் சரணடைய வேண்டும். 11ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.